ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை கொஞ்சம் வெரைட்டியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டி மோதகம் செய்யலாம். அது செய்கிறதுக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது பச்சை அரிசிங்க, 250 கிராம். இது அரிசியை நல்லா நம்ம பொரிச்சிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 250 கிராம் அரிசிக்கு நான் 50 கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பயிறு கொஞ்சமாக பொன்னிறமாக செவந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடாமல் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி கூட அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச மாவை இப்போ ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். 1.5 கப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பும் 1.5 கப் சேர்த்துருக்கோம். 1.5 கப்புக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்குங்க. இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம நார்மல் வாட்ரு மாவில் சேர்த்து கரைக்கும் போது கட்டிகள் எதுவுமே வராதுங்க. இது நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னா குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரெடி ஆகட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. வெல்லத்தை நல்லா பொடிசாக உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பாகு பதம் வர்றதுக்கு தேவையில்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. 1 கப் தண்ணி சேர்த்துங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம வேக வச்ச மாவு பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியோட கரெக்டாக சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம நல்லா அந்த மாவை உடச்சி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா மாவு கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ இது கூட 1 கப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இது இனிப்பை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மாவு நல்லா திரண்டு கையில் நம்ம தொடும்போது தொட்டால் கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு ரெடியாகி வரணும். இப்போ மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா திரண்டு வந்திருக்குங்க. இது நமக்கு கரெக்டான பக்குவம். கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு மாவு மேலே இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் நமக்கு ஒட்டக்கூடாது. அது கரெக்டான பக்குவம். மாவு நல்லா சூடாக இருக்குது. எடுத்து உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணுங்க. அதுதான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு. இப்போ மாவு நல்லா ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக கூட ரெடி பண்ணிக்கலாம். கையில் வச்சு உருட்டிட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாவில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கையிலேயே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க.
மாவு கடைகளில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அச்சு கொடுப்பாங்க. இதில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாவு வந்து நம்ம நல்லா ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அமுத்தி விட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகான மோதகம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வருங்க. இதே மாதிரி நமக்கு என்னென்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கேன். ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டு கூட வேக வச்சுக்கலாங்க. நான் ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலை வச்சு வேக வைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாழை இலையில் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த வாழை இலை நல்லா அந்த சூட்டில் வெந்து கொழுக்கட்டை வேகும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. நாம் இப்போ இந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க. 15 நிமிஷம் வேக வச்சோம்னா ரொம்ப பர்ஃபெக்டான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரவை பதத்துக்கு மாவு அரைச்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்தது நம்ம இந்த இலையில் கொழுக்கட்டையை வேக வைக்கும்போது இலையில் வெந்த கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க. அவ்வளோதான், பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து நான் வீட்டிலையே அரைச்சதுனால ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட நம்ம 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணியும் இப்போவே நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பாசிப்பயிறு வேகட்டும். இப்போ இது கூட 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம் அப்படின்னா மாவு ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறதுனால அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வருது பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. மாவு நல்லா திரண்டு வரணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு நல்ல பர்ஃபெக்டாக எல்லா சைட்லேயும் உள்ள மாவு நல்லா கரெக்டாக ரெடி ஆகி வரும். மாவு நல்லா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இந்த மாவில் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இப்படி கை வச்சு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாதுங்க. அதுதான் மாவோட கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கை வச்சு பிசையாமையே மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல் வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா புடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம 4 விரலையும் வச்சு மடக்கணும் அப்படின்னா கையை மூடுற மாதிரி மாவை வச்சு மூடினோம் அப்படின்னாலே அந்த விரலோட அச்சு பதியும் போது அந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப அழகாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு ஸ்டீமர் தட்டில் வாழை இலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிடி கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நம்ம பாசிப்பயிறு கொஞ்சமாக வேக வச்சு முழுசாக சேர்க்கும்போது அது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சுக்குவோம். பொரிச்சுட்டு இது கூட ஒரு 3 வரமிளகாயை விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறின உடனே இது கூட 1 கப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம 1 கப் மாவுக்கு 2 கப் அளவு தாங்க தண்ணி. அதே மாதிரி 2 கப் தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நாம் இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார கொழுக்கட்டைக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கட்டிகள் படாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா அமுத்தி கொடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க, கட்டிகள் வந்துடாமல். நம்ம மாவு சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கட்டியாயிருச்சு. நம்ம தண்ணி சேர்த்த தண்ணிக்கு மாவு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்ம மாவு நல்லா டைட்டாக ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் அதே மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்ச மாதிரியே கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துட்டு 4 விரலையும் வச்சு இந்த மாதிரி மூடி கொடுத்தீங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையுமே கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. விரல் வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா அந்த விரல் பதியும் போது ரொம்ப அழகாக பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலை போட்டு நம்ம ரெடி பண்ண பிடி கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா சாஃப்டாக கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது கூட 1/2 கப் அளவு நல்லா உடைச்ச வெல்லம் எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு குவான்டிட்டி வேணும்னா அப்படியே இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதிகமாக செய்யும்போது நீங்கள் வந்து அளவுகளை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நான் 3/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டரில் நல்லா இந்த மாதிரி மாவை கரைச்சிக்கோங்க. தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்ச மாவை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம மாவில் சுடு தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்குறதை விட இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க மாவு.
இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு நல்லா கெட்டியாகி வரும். மாவு நல்லா திரண்டு வரும்போது மாவு நல்லா வெந்து கரெக்டாக ரெடியாகி வருது அப்படிங்கிறது அந்த பக்குவமும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது. இப்போ பாருங்கள் மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. கை வச்சு பிசையாமலேயே மாவு பாருங்கள் சூப்பராக கை வச்சு பிசைஞ்ச மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இதை நான் நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாம். மேலே மாவு நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது எல்லா கொழுக்கட்டையுமே ரொம்ப சாஃப்டாக வரும். மாவு மேலே காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மாவு எடுத்து கொஞ்சமாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வருங்க, கையில் ஒட்டாமல். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அமுத்தி கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமுத்தி ஒரு ஷீட்டு மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் பூரணம் அதில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருவோம். நீல வாக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு 2 ஓரங்களையும் மடித்து இந்த மாதிரி கார்னரை நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த கார்னரை நல்லா அமுத்தி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேகும்போது நமக்கு பிரிஞ்சு வந்துடும். வெடிப்பு விழுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி விரித்து கூட நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். கையில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம மாவு விரித்து விட்டு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ஓரங்கள் மட்டும் நல்லா அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேகும்போது உடையாமல் இருக்கும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அடுத்தது மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மாவை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அழுத்தம் கொடுத்து கவர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் அந்த மாவுலையே. கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மஞ்சள் பிள்ளையாருக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மேலே உள்ள மாவில் அந்த மாதிரி செஞ்சிடலாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வேக வச்சிடலாங்க. எல்லாத்தையுமே இதில் வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெடிப்பு இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணின வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டை எல்லாமே விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப குறைவான டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு வேக வைக்கிற அந்த பக்குவம்லாம் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. நான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி விதவிதமான கொழுக்கட்டைகள்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 828 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.